நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த மாதத்திற்கான கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் தேவ தூது என்ன என்றால், இது படித்துவிட்ட பிற்பாடு நாம் தொடர்ந்து தேவனுடைய வசனத்தை தியானம் செய்வோம். முதல் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். முதல் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படிச்சுட்டு 2ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை படிப்போம். முதல் அதிகாரம் நெகேமியா முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது சேவைகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தேன். தொடர்ந்து 2:20 படிப்போம். 20ஆம் வசனம், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஆமென். தேவன் இந்த அழகான ஒரு 8வது மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். சொல்லப்போனால் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எதுக்காக வந்திருக்கிறோம்? கடந்த மாதங்களிலே தேவன் செய்த நன்மைகளை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக கடந்த மாதத்திலே தேவன் நமக்கு திறக்காத கதவுகளெல்லாம் தேவன் திறக்க வைத்தார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நாளும் வீணாக போகாதையா என்ற பாட்டுக்கு தகுந்த மாதிரியே தேவனோடு செலவிடும் ஒவ்வொரு நேரங்களும் நமக்கு வீணாக போகவில்லை. நம்முடைய சத்துருக்கள் எல்லாம் தேவன் குழப்புகிற தேவனாகவே இருந்தார். ஆமென். தேவன் நம்மோடு கூடவே இருந்தார். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்கும் என்று சொல்லி அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தையும் நம்முடைய வாழ்விலே வளர்ச்சியும் தேவன் கொடுத்துட்டே வந்தார். இன்னும் நம்முடைய வாழ்விலே தேவன் ஏராளமான நன்மைகளை நிறைவேற்றி கொண்டே வந்து கொண்டுதான் இருக்கிறார். மகிமையின் மேல் மகிமையும் கிருபையின் மேல் கிருபையையும் இரக்கத்தின் மேல் இரக்கம் பெருக்கத்தின் மேல் பெருக்கம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்கின்ற காரியங்கள்லாம் அது அதிகமாகி கொண்டே தான் வருகிறத ஒழிய குறைந்து போகவே இல்லை. இன்னும் இதுவரை நமக்கு தேவன் கொடுத்தார், இன்னும் நமக்கு ஏராளமான காரியத்தை தேவன் கொடுக்கும்படிக்கு வைத்திருக்கிறார். யோபு பக்தன் சொல்லுகின்றார், அவரிடத்தில் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று சொல்லி. எல்லாரும் சொல்லுவோம், இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். இல்லைன்னு கிடையாது, ஒன்றுமே இல்லைன்னு கிடையாது. பாருங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஆகதான் நம்முடைய வாழ்நாட்களை நீட்டிக்க பண்ணுகிறார். ஏன் நம்முடைய வாழ்நாட்களை இன்னொரு மாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்? இந்த நாளையும் இந்த மாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார்னா அவருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிப்பதற்காக. இன்னும் எத்தனை நாட்கள் போனாலும் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவித்து தீர முடியுமான்னு பார்த்தா முடியவே முடியாது. இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் தேவன் அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார். பைபிளில் போடப்பட்டிருக்க நல்ல ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் செவ்வையான வழியில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். செவ்வையான வழி என்பது தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேராக ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். பைபிளில் போடப்பட்டிருக்குது, துன்மார்க்கர் தங்களுக்கு வரும் கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் பவுல் சொல்றார் ஒரு இடத்துல, என்ன சொல்றாருன்னா, தேவன் எனக்கு அளிக்கும் கிருபை விருதாவாய் இருக்கவில்லை என்று பவுல் சொல்றார். அவர் சொன்னது போலவே நமக்கு கொடுக்கின்ற கிருபைகள் ஒவ்வொரு நாளும் விருதாவாய் இருக்கவில்லை, வீணாக போனது கிடையாது. தேவனுடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்விலே நம்முடைய வாழ்க்கையை பசுமையானதாக தான் மாற்றி கொண்டே இருக்கிறது. தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாதையை ராஜபாதையாக மாற்றி கொண்டிருக்கிறது.
தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நாளும் தேவன் முன்குறிக்கப்பட்ட ஸ்தலத்தில் இடத்துல வந்து நம்மை ஆசீர்வாதமாக வைத்து கொண்டே தான் இருக்கின்றது. தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதனால யோர்தானில் எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காலை வச்சாங்களோ அந்த காலை வைக்கும்போதே அது உலர்ந்த தரை போல மாறினது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மேல் கால்களை வைக்கும்போது தேவனுடைய கிருபை விருதாவாக போகாமல் அது எல்லாவற்றையுமே அந்த பிரச்சனைகள் மேலே ஏறி நடந்து போகக்கூடிய அளவுக்கு வழிகளை உண்டு பண்ணுகின்றது. தேவனுடைய கிருபை விருதாவாக போகாத அளவுக்கு எப்படி செங்கடல் இரண்டாக பிளக்கப்பட்டதோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தேவன் இரண்டாய் பிளக்கிறதை பார்க்கிறோம். அதே போல தான் தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும்போது கரங்களை நீட்டும் போது செங்கடல் பிரிந்தது போல் நம்முடைய வாழ்விலும் பிரச்சனைகள் பிரிந்து போவதை பார்ப்போம். தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவருடைய ஆளுகை, அவருடைய ஜீவன், அவருடைய வெளிச்சம், அவருடைய ஆரோக்கியம் நமக்கு எல்லா நாளும் உண்டாயிருக்கின்றது. ஆகவேதான் இந்த நாள் இந்த மாதத்திலே தேவனுடைய ஆளுகையின் ஊற்றுக்கண்களெல்லாம் நமக்கு திறக்கப்படுவதாக. ஆமென். இந்த மாதத்திலே தேவனுடைய ஜீவனின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, கிருபையின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக, வெளிச்சத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படுவதாக, ஆரோக்கியத்தின் ஊற்றுக்கண்கள், சுகத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. இன்னும் சொல்லப்போனால் இதுவரை திறக்காத கதவுகள் எல்லாம், ஆண்டாண்டு காலங்களாக மூடப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த மாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக. ஏனென்றால் அவருடைய கிருபை ஒரு நாளும் வீணாய் விருதாவாக போவது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கணும், பவுல் சொல்றது மாதிரி துன்மார்க்கர் கிருபையை போக்குடிக்கிறார்கள், நம்ம கிருபையை போக்குடிக்கூடாது. கிருபையை உயர்த்த வேண்டும், கிருபையை வாழ்த்த வேண்டும். வேதத்தில் ஒரு இடத்துல போடப்பட்டிருக்கு, பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த பட்டணங்களை, கட்டப்படாத ஸ்தலங்கள். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய வாழ்வில் இந்த மாதத்தில் கட்டப்படும், நிறைவேறும். நீண்ட நாட்களாக சுகமாக்கப்படாத வியாதிகளெல்லாம் தேவனுடைய கிருபையினால் சுகமாக்கப்படுவதை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். நீண்ட நாட்களாக இருக்கின்ற பலவீனங்கள் தேவனுடைய கிருபையால் மாற்றப்படுவதை பார்க்க ஆரம்பிப்போம். நீண்ட நாட்களாக வடித்த கண்ணீர் தேவனுடைய கிருபையினால் இந்த மாதத்தில் துடைக்கப்படுவதை பார்க்க ஆரம்பிப்போம். ஆகவே ஒவ்வொரு மாதமும் தேவனுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த மாதத்திலும் தேவன் செய்ய போகின்ற புதிதான கிருபைகள், புதிதான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க போகின்றோம். புதிய கிருபைகள், ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள், இந்த மாதத்திலும் புதிய கிருபைகளை பார்க்க போகின்றோம். ஆகவே தான் வேதம் சொல்கின்றது, அதற்காக வல்லமையை தரித்துக்கொள் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. அப்போ இந்த மாதத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த காரியங்களெல்லாம் நீங்கள் எடுத்து கட்டக்கூடிய வல்லமையை தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட வல்லமை உண்டாவதாக. பைபிளில் புறப்பட்டிருக்குது, என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். சிலர் சொல்லுவோம், என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். தேவன் அப்படி பண்ணுவார். புரிஞ்சுங்களா? அவங்க தலையை உயர்த்தது கிடையாது, அவங்க தலையை குறுகி பண்ணி நம்முடைய தலையை உயர்த்துவார் வந்து. ஆகவே இந்த மாதமும் குனிந்த தலைகள் நிமிரும். இந்த மாதமும் வெட்கத்தால், அவமானத்தால், சில பிரச்சனைகளால் தலை குனிந்த தலைகள்லாம் தேவன் கிருபையால் உயர்த்தப்படும். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் பிரஸ்தாபப்படுத்துகின்ற தேவனாக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க, யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பாகவே தேவன் யோவான் ஸ்நானகனை அவனுடைய பேரை பிரஸ்தாபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதே போல தான் சாலமோன் பிறப்பதற்கு முன்பாகவே அவருடைய நாமத்தை கர்த்தர் பிரஸ்தாபம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை கர்த்தர் பிரஸ்தாபம் பண்ணுறார். எல்லாம் வருவதற்கு முன்பாகவே தேவன் பிரஸ்தாபம் பண்ணுகிற தேவன். நான் சொல்கிறேன், இந்த பூமியில் வந்து இதுவரை கருவறையிலிருந்து வெளியே வராத ஆட்களை கூட தேவன் பிரஸ்தாபம் பண்ணுற ஒரு தேவனாக இருக்கின்றார். உங்களுடைய வாழ்வில் அப்படி தான், உங்கள் வாழ்வையும் தேவன் பிரஸ்தாபம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவன் வந்து அதாவது நம்முடையதை தேவன் நேசிக்கிறது கிடையாது, நம்மையே நேசிக்கிறார். அன்றைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்முடைய காரியத்தை நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அதை நேசிக்கிறது கிடையாது, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை நேசிக்கிறது கிடையாது, நம்மையே நேசிக்கிறார். நம்ம பண்ணுற ஜெபம், நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய நீதி, நம்முடைய உபவாசம் நல்லது. ஆனால் அதனால கர்த்தர் நேசிக்கிறாரான்னு பார்க்கும்போது நம்முடையதே நம்மிடத்தில் இருக்கிறத கிடையாது, நம்ம பண்ணுறது கிடையாது, நம்மையே கர்த்தர் நேசிக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என்னையே நேசிக்கிறார். பக்கத்தில் சொல்லுவோம், உங்களை தாங்க நேசிக்கிறார். ஆமென்.
இதை பண்ணாதான் அதை பண்ணாதான் நேசிப்பார்னு கிடையாது. நம்ம இடத்துல இருக்கிறது கிடையாது. நம்மையே கர்த்தர் நேசிக்கிறார். ஆகவேதான் வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, இந்த மாதத்தில் கேட்ட வசனத்தெல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். தேவன் நம்ப பண்ணின வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து நிறைவேற்றுகிற தேவனாக தேவன் நமக்கு இருக்கின்றார். ஒவ்வொரு புதிய நாளும் ஒவ்வொரு புதிய மாதமும் தேவன் புதிய ஆசீர்வாதத்தோடு நம்மோடு ஒவ்வொரு நாளும் கடந்து கொண்டு வருகிறார். நம்முடைய வாழ்விலே தேவன் வேலை செய்யாத, வேலை பார்க்காத நாள் என்று ஒன்றுமே கிடையாது. என்னைக்காவது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி கர்த்தர் என் வாழ்க்கையில் ஆப்சண்ட் ஆகிட்டாருங்க, இன்றைக்கி என் வாழ்க்கையில் லீவு போட்டுட்டாருங்க, இன்றைக்கி என் வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யலைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்கள் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஆமென். சொல்ல முடியுமா? இன்றைக்கி என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லது பண்ணல, இன்றைக்கி என் வாழ்க்கையில் கர்த்தர் ஜீவனை கொடுக்கல. இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படாத நேரம், நிமிடம், நாட்கள் என்று ஒன்றும் கிடையவே கிடையாது. எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். சில நேரத்தில் தெரியுது, சில நேரத்தில் தெரிய மாட்டேன்து. சில நேரத்தில் தெரியவில்லைன்றதுனால கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யவில்லை என்று கிடையாது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம மறந்து போனாலும் கர்த்தர் அவருடைய வேலையை அவர் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். ஆகுதான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதத்தை பற்றி வேதம் சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, அது பிரெட்டு, அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்குது, கேக்கு கிடையாது. பைபிளில் போட பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லி ஒரு கானானிய பெண் பேச ஆரம்பிக்கிறார். இதை எடுத்து உனக்கு கொடுக்க முடியாதும்மா, இது பிரெட்டு, இது பிள்ளைகளுடைய அப்பம், இது நாய்க்குட்டிக்கு போட்டது நல்லதில்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு பாருங்க. அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார். ஆனாலும் அந்த பெண் சொல்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அந்த நாய்க்குட்டி எஜமான் மேய்ச்சிலேருந்து விழக்கூடிய அந்த துணிக்கையை சாப்பிடுமே, அதில் இருக்கிற கொஞ்சம் வேஸ்டானதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்குமே என்றெல்லாம் பாருங்கள், தன்னை எவ்வளவு தாழ்த்துகிறதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்கிறோன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற அற்புதங்கள் அது என்றைக்கோ பிறந்த நாளில் கட் பண்ணுற ஒரு கேக்கு கிடையாது. அது பிரெட்டு, அப்பம், தினந்தோறும் சாப்பிடக்கூடிய அப்பம். என்ன சொல்கிறாரு, இது பிள்ளைகளின் அப்பம், சுகம் பிள்ளைகளின் அப்பம், அற்புதம் பிள்ளைகளுடைய அப்பம், பிரெட்டு தினமும் சாப்பிடக்கூடியது. அப்படி என்றால் தேவன் தினந்தோறும் நமக்கு அப்பத்தை கொடுக்குறார். அதுதான் பைபிளில் போடப்பட்ட அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அன்றன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ தேவன் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்ம தான் வேலை செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவர் அற்புதங்களை செய்கிறவராகவே இருக்கிறார். பைபிளில் போடப்பட்டு கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி என்று பார்க்கிறோம். டெய்லியும் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் வேதத்தில் போடப்பட்டிருக்குது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். அப்போ டெய்லியும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். திரும்ப சொல்கிற, தேவன் நம்முடைய வாழ்வில் வேலை செய்யாத நேரம் என்று ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்முடைய வாழ்வில் வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் தேவன் நம்மோடு கூட தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது சொன்ன வல்லமையை, இதற்கான வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் என்று நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். ரெண்டாவது, கவலைப்படாதீங்க. ஆமென். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்கிறார், கவலைப்படாதீங்க. பாருங்கள், ஒரு காரியம் சொல்கிறேன். அந்த கவலை போவதற்கு வேதத்தில் தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாடம் என்னன்னா, ஒரு காரியத்தை கவனமாக கேளுங்க. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். கவலை போகணும்னா கொஞ்சம் இயற்கைகளை பாருங்கன்றார். டெய்லியும் கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் வீட்டு உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறத காட்டிலும் கொஞ்சம் வெளியே இந்த மரம், செடி, கொடிகள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க. கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்க்க ஆரம்பிங்க. ஆமென். கொஞ்சம் புஷ்பங்களை பாருங்கள். பைபிளில் போடப்பட்டிருக்குது, கவலை போக்குறது இன்னொரு வழி, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து, கொஞ்சம் வெளியே கொஞ்சம் பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். யோசிச்சு பார்த்தீங்களா? பைபிளை பார்த்தீங்கன்னா தேவன் எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் சில அற்புதங்கள், அதிசயங்கள், இப்போ கவலை தூக்கி போட்டு பைபிளை பார்க்குறோம். இதை பாரு, அதை பாரு, உன்னோட கப்பலை பாருங்கள்னு சொல்கிறாரு, குதிரையை பார்க்க சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, பாருங்கள், யோபுன்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்கள். யோபுவுக்கு எவ்வளோ பிரச்சனை, நீங்கள் திருப்ப வேணாம், நானே திருப்பிக்கிறேன். யோபுவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனை மத்தியில் யோபுவுக்கு கர்த்தர் ஃபைனல் டச் பண்ணுறார். ஃபைனல் டச் பண்ணும்போது 38:1 படிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக
பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறாரு? இங்கே இந்த இந்த அதிகாரத்துலேருந்து கடைசிலும் போயிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். யோபுட்டும் அவனுடைய பிரச்சனை, உபத்திரவம், கஷ்டத்தை போக்குறது, கொஞ்சம் சமுத்திரத்தை கொஞ்சம் நோக்கி பாருப்பா அப்படின்றார். கடலை பாரு, மேகத்தை பாரு, அலைகளை பாரு, அருணோதயத்தை பாரு, சமுத்திரத்தை பாரு, மலையை பாரு, பனியை பாரு, ஜலம், அருமின் நட்சத்திரங்கள், ராசிகள், வானத்தின் நியமங்கள். அது மட்டும் இல்லை பாரு, சிங்கத்தை பற்றி பேசுகிறார். அப்புறமேட்டுக்கு சிங்க குட்டிகளை பற்றி, காக்கை குஞ்சுகளை பற்றி, வரையாடுகளை பற்றி, மான்களை பற்றி, காட்டுக்கழுதை பற்றி, தீக்குருவிகளை பற்றி, குதிரை வெட்டிக்கிளிகளை பற்றி, அப்புறம் உயர இருக்கின்ற கழுகை கொஞ்சம் பாரு. பாருங்க, பிரச்சனையை போக்குறது கர்த்தர் வந்து நீ எரேமியாவை பாரு, இல்லை தானியலை பாரு, இல்லை தாவீதை பாரு, இந்த அவரை பாரு, இவரை பாருன்னு சொல்லி நம்ம பவுல் போல விசுவாச பட்டியலில் இருக்கிற எல்லா ஆட்களையும் எடுத்து பேசாமல் இவர் என்ன பண்ணுறாரு? யோபுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கிறதுக்கு, அவருடைய வாழ்க்கையில் கவலையை போக்குறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, அவனுடைய அட்ராக்ஷனையும் வேற பக்கம் திருப்புறாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் பிகமோத்தை நோக்கி பாரு, லிவியாதனை பாரு, அதெல்லாம் விலைக்கு சொல்கிறார். பிரச்சனையை போக்கு, அதாவது நம்ம நினைக்கிறேன் பிரச்சனையை போக்குறதுக்கு இவங்களுடைய விசுவாசத்தை அவங்களுடைய விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தா பரவாயில்ல இருக்கும். நீங்கள் இவர் பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா, கவலையை போக்குறதுக்கு எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோபு கர்த்தர் இந்த ஒரு ஃபார்மெட்டை யூஸ் பண்ணாரோ, அதே தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தராக இயேசுகிறிஸ்து சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை கொஞ்சம் கவனித்து பாரு. ஆமென். ஆகாயத்து பட்சிகளை கொஞ்சம் கவனித்து பாரு. ஆபிரகாம்கிட்ட குழந்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி வானத்து நட்சத்திரத்தை நோக்கி பாரு, கடற்கரை மணலை நோக்கி பாரு. பைபிளை போடுறதுக்கு கடலை பாரு, திமிங்கலத்துக்கெல்லாம் சாப்பாடு போடுறவர் நோக்கி பார், கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் நோக்கி பார். ஆமென். இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே கர்த்தர் கோணலானதெல்லாம் கர்த்தர் நேராக்குகிற தேவன். கவலையோடு இந்த மாதத்தை கடத்தாதீர்கள். இந்த மாதத்தில் கொஞ்சமாவது தேவன் உண்டாக்கணும். கொஞ்சம் சிருஷ்டிகள்லாம் நம்ம நோக்கி பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். சொல்கிறாரு, அப்போ இதையே நடத்துகிற தேவன் நீ யார்? என்னுடைய பிள்ளை, உன்னை விட்டுருவனா? உன்னை கைவிட்டுருவனா? நான் உன்னுடைய அப்பா, உங்கள் பரமபிதா, இவைகளே போஷிக்கிறாரே, இவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் அல்லவா? யோபுட்டை உங்களை காமிச்சாலும், யோபு இதையே நான் நடத்துகிறேனே, உன்னை நடத்த மாட்டேனா? அவர் தான் ஃபைனல் டச்சில் சொல்கிறாரு, கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது. அவனுடைய முன்னிலைமை பார்க்கலாம், பின்னிலைமை ஏராளமான அவன் இழந்து போன எல்லாமே ரெட்டிப்பாக கிடைக்கிறதெல்லாம் நம்ம வேதத்தில் நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் கவலைகளெல்லாம் கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். உட்காந்துக்கிட்டு உங்கள் கவலையை பார்த்துட்டுக்காமல் கொஞ்சம் தேவன் உண்டாக்குன இயற்கைகள்லாம் பார்த்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் வெளியே வந்து பார்த்தாலே போதும். வீட்டுக்குள்ளேயே ஒரு மூலையில் அடைஞ்சு கிடந்து மூலையிலேருந்து ஒப்பாரி வச்சு அழுகுறதை காட்டிலும் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் பாருங்கள். மக்கள் பாருங்கள், இன்றைக்கெல்லாம் இப்போயாவது பரவாயில்ல, இன்னும் சிட்டிக்குள்ளெல்லாம் போகாம வெளியே வந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே இருக்காது. வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் வெளியே பாருங்கள். கவலைகள்லாம் தேவன் அகற்றுகிறவராக இருக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் திரும்ப போவோம். அங்கிருந்து இன்னைக்குரிய இந்த தூதுவை பார்ப்போம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தைகளை நினைத்தருளும். கவனமாக கேளுங்க, இது வந்து சொல்லப்பட்ட விஷயம் வேறு, ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வேற இருக்கும். இந்த இடத்துல சொல்லப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் திரும்பவும் அவங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த பூமிக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்கிறார். ஆனால் நம்ம வந்து அதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம என்ன பேச போகிறோம் இன்னைக்கு என்றால், என்ன சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விதிமுறையை சொல்கிறார், வழிமுறையை சொல்கிறார். செய்வீர்களானால், நான் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிவீர்களானால் என்று சொல்லி. ஆனால் புதிய ஏற்பாட்டில் கீழ்ப்படிவீர்களானால் என்று கிடையாது, கீழ்ப்படிந்ததினால். ஆமென். கீழ்ப்படிந்தபடியால்
இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒவ்வொரு நாளும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். என்னைக்கு ஏற்றுக்கொண்டோம்? ஒரு நாள் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியால் இன்றைக்கு அவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து வாசமாக இருக்கிறார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்வில் வரும் என்பது நிச்சயம். ஆனால் இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு ஏன் ஆசீர்வாதத்துக்குள் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கவனமாக கேளுங்க, ஒரு விஷயம் சொல்கிறேன். எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு விஷயத்தை நம்ம மீறினோம் என்று சொன்னால் இன்னொரு விஷயத்துலேயும் மீறுவதற்கு அது ஒரு வழியை வகுத்து விடும். இன்னும் சொல்லப்போனால், இது விவரமாக சொல்ல போனோம்னா, ஒரு பொய் சொல்ல ஆரம்பித்தோம்னா அந்த பொய் நம்மை இன்னொரு பொய்க்கு நடத்தி விடும். அதான் புரிஞ்சுங்களா? ஒரு இன்றைக்கி பொய் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டோம்னா அந்த பொய்யிலேருந்து எப்படி வெளியே வர்றது, இன்னொரு பொய்யை அவங்க பைபிளில் போடப்பட்டிருக்குது, துன்மார்க்கன் பொய்களை ஊதுகிறான் என்று போடப்பட்டிருக்கு. இது எப்படின்னா, ஒரு பொய்யை சொன்னால் இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த கண்காட்சியிலலாம் உமிழ் என்னது குமிழ் என்ன சொல்கிறது, நீர்க்குமிழ்கள், பபிள்ஸ், அது ஒரு இதை ஊத ஆரம்பித்தா அதுலேருந்து கரெக்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஒன்று முக்கிய ஊத ஆரம்பித்தா கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 25க்கு மேலேயாவது போக ஆரம்பித்தோம். நான் கம்மியாக சொல்கிறேன், அதுக்கு மேலேயே போக ஆரம்பிக்கும். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் மீறும்போது, பொய் சொல்லும்போது, நீதிமான் துன்மார்க்கன் பொய்களை ஊதுகிறான்னா அது அப்படியே வருதுன்ற. அதை ஒரு பொய் சொல்லிட்டானா அடுத்தது கண்ணை மூட்டிட்டு அது போய் பின்னாடி தொடர்ச்சியாக அந்த இடத்துல பாருங்க, பொய் சொல்கிறவங்க அந்த இடத்துல யோசித்து அடுத்த பொய் வந்து யோசித்து பிளான் பண்ணிலாம் வரது கிடையாது. அடுத்த பொய், அடுத்த தப்பு, அடுத்த காரியம்லாம் அப்படியே தொடர்ச்சியாக வர ஆரம்பிக்கும். பார்த்துருக்கீங்களா? பிற்போக்கான காரியங்கள் எல்லாமே எப்படி நடக்கும். என்ன சொல்கிறாரு, என்ன சொல்கிற இந்த நேரத்தில், எப்படி பிற்போக்கான காரியங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது அடுத்து தொடர்ச்சியாக அது ஃபாலோ பண்ணதோ அதே போல் ஒரு கீழ்ப்படிதல், இந்த வல்லமை அடுத்த கீழ்ப்படிதலுக்கு நேராக நம்மை நடத்த ஆரம்பிக்கும். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. நெகட்டிவுக்கே பிற்போக்கான காரியத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குதுன்னா அதை விட பாசிட்டிவ் காரியத்துக்கு அதிக வல்லமை இருக்குது. அப்போ ஒரு கீழ்ப்படிதல், என்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, கவனமாக கேளுங்க, கீழ்ப்படிஞ்சு அன்றைக்கி நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். அந்த ஏற்றுக்கொண்ட அந்த விஷயம் நம்மை அடுத்த காரியத்துக்கு நேராக நம்ம நடத்த ஆரம்பித்து கொண்டிருக்கு. இந்நாள் வரைக்கும் நடத்திட்டு இருக்குது. பாருங்கள், ஜெபம்னா நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு நம்ம ஜெபிக்க ஒரு கீழ்ப்படுதல் உண்டாகுது. அடுத்து வேதம் வாசிக்கிறது ஒரு கீழ்ப்படுதல் உண்டாகுது. துதிக்க ஒரு கீழ்ப்படுதல் உண்டாகுது. இங்கெல்லாம் வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம்? நம்ம என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் நம்ம அப்படியே ஒவ்வொரு கட்டத்துக்கு நம்ம நடத்திக்கின்ற, நீங்கள் உங்களை கூட்டி வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படிதல் தான் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டே இருக்கிறது. ஆமென். துதிக்க உதவி செய்து, ஜெபிக்க உதவி செய்து, வேதம் படிக்க உதவி செய்து, கொடுக்க உதவி செய்து, கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்து, அப்படி ஒன் பை ஒன்னா வேறு எங்கேயுமே இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலை பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது பாருங்கள். ஆனால் இங்கே நடக்குது. இது இப்படி உங்களை உட்கார வச்சது என்னென்னா, நீங்கள் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அந்த காரியம்தான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறது. நான் சொல்கிறேன், அந்த கீழ்ப்படிதல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீ செஞ்சால் உனக்கு இது. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம், நம்ம புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை நம் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டோம் அல்லவா, அந்த கீழ்ப்படிதல் தொடர்ந்து நம்மை நடத்தக்கூடிய ஒரு வல்லமை, அந்த கீழ்ப்படிதல் நம்மை ஆசீர்வாதத்திற்கு நேரம் நடத்தக்கூடிய வல்லமை அதில் இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்குறோம், பழைய ஏற்பாடுகள் நீங்கள் செய்வீங்கன்னா சொல்கிறாரு, உலகத்தில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். அதே போல் நம்ம கர்த்தருக்கு நம்ம என்றைக்கு ஒரு நாள் கீழ்ப்படிந்தோமோ அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்விலே, நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன காரியங்கள், நீங்கள் மறந்து போன காரியங்கள், நீங்கள் தோற்று போன காரியங்கள், இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலும், நீங்கள் இழந்து போன காரியங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிற அதெல்லாம் கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பேன் அப்படின்றார். இந்த மெதுவாக தான் வருது, பிடிச்சிக்கணும். கர்த்தர் சொல்கிறாரு, இது பழைய ஏற்பாட்டில் இது படி பண்ணாலே இப்படி பண்ணுவேன்றாரு,
புதிய ஏற்பாட்டு காலத்தில் பெஸ்ட்டு நம்ம என்றைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நான் சொல்கிறேன் ஆசீர்வாதங்கள் அந்த கீழ்ப்படுதலுக்கு நேராக ஆரம்பித்து விட்டது. ஆமென். உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த மூலையில் இருந்தாலும், கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும் அதை வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிற கர்த்தர் நான். நிச்சயம் அதை கொடுப்பேன். ஆமென். ஆனால் என்னன்னா, நீ என்னிடத்தில் திரும்பினால், நான் சொன்ன இடத்துல நீ இருந்தீங்கன்னா அவைகள் எல்லாமே ஒட்டி கொள்ளுன்றார். சொல்கிறார்ல இந்த இடத்துல, என் நாமம் விளங்கும்படி அவர்களை கொண்டு அது நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். நீங்கள் எந்த கர்த்தரிடம் திரும்பும்போது, தேவன்கிட்ட இருக்கும்போது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு அவைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆமென். என்னென்னா, இழந்து போன காரியங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். என்ன சொல்ல போனால், இழந்தவைகள் இல்லம் தேடி வர ஆரம்பிக்கும். ஆமென். எந்த இடத்துல இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எந்த மூலையில் இருந்தாலும், கடையாந்திரத்தில் இருந்தாலும் சொல்கிறாரு, நீ பார்க்காத இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தை தேடி வர ஆரம்பிக்கும். தேவ பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் நாம் இருக்க வேண்டும். சும்மா மற்ற இடத்துல இருந்தால் கிடையாது, தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல சொல்கிற, நான் தெரிந்து கொண்ட, தேவன் தெரிந்து கொண்ட. பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்தில் மிகப்பெரிய ஒரு அழிவு எகிப்தில் வர ஆரம்பித்தது. கடைசி அழிவு பார்த்தீங்கன்னா, தலைச்சன் பிள்ளைங்களாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க. தேவன் ஒரு விதியை வச்சார், பிரமாணத்தை வச்சார். யார் யாரெல்லாம் இந்த ரத்தத்தை, இந்த ஆட்டை அடித்த ரத்தத்தை நிலைக்காலில் பூசி வீட்டுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு, பயங்கரமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க ஆரம்பிக்கிறார். பாருங்கள், சங்காரத்தூதன் அந்த நாட்களில் கடந்து வரும்போது, சங்காரத்தூதன் வந்து வீட்டில் இருக்கிற ஆள் நல்லவனா கெட்டவனா அதை பார்க்கல. அவன் பார்த்தது எல்லாமே வெளியில் ரத்தம் பூசப்பட்டிருக்குதா, ரத்தம் இருக்குதா, ரத்தம் பூசப்பட்ட வீடா, அதுதான் பார்க்க ஆரம்பிச்சு. தேவப்பிள்ளை நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். எகிப்து தேசம் முழுவதுமே மக்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள், கூக்குரல் உண்டாகிட்டு இருக்குது. சங்காரத்தூதன் வீட்டில் இருந்தவர்களை பார்க்கவில்லை, வீட்டில் இருந்த ரத்தத்தை பார்க்க ஆரம்பிக்கின்றான். அந்த ரத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ள இருக்கிறவர்கள் யார் என்பது முக்கியம் அல்ல, ஆனால் அவங்க எங்கே இருக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீர்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ள ஒரு எகிப்தியன் இருந்தால் கூட காப்பாற்றப்பட்டிருப்பான். அதே போல் ஒரு இஸ்ரவேலன் அந்த ரத்தம் பூசப்பட்ட வீட்டில் இல்லாமல் வெளியே இருப்பான் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன், அவன் செத்து போயிருப்பான். இந்த சங்காரத்தூதன் ஆளை பார்க்கல, இரத்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆகுது தேவப்பிள்ளை, நம்ம எங்கே இருக்கிறோம்? இரத்தத்துக்குள்ளே இருக்கிறோமா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்புக்குள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் வெற்றிக்குள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நன்மை. அவருக்குள் நம்முடைய வாழ்வு, கிறிஸ்துவை விட்டு வெளியே போகக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும். ஆமென். ஆகுதான், நீங்கள் யார் என்பதை விட நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல இருக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றவர்களாக காணப்பட வேண்டும். சொல்கிற, நான் தெரிந்து கொண்ட இடத்து கிறிஸ்துவுக்குள் ஒருத்தங்க இருக்கும்போது அந்த இடத்தை தேடி எல்லாமே வர ஆரம்பிக்கும். தேவன் சொன்ன இடத்துல நீங்கள் இணைந்து கொண்டால் உங்கள் ஆசீர்வாதம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும், உங்கள் வீடு தேடி வர ஆரம்பிக்கும். தேவன் சொல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா வரவே வராது. தேவன் எந்த இடத்துல முன்குறித்து சொல்கிறார்ல, நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை, நான் தெரிந்து கொண்ட இடம், நம்மை தேவன் தெரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் நம்மை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆகுது பைபிளில் போடப்பட்ட குருவி எப்படி இருக்கிறதோ அதே போல் தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் அப்படியே இருக்கிறான்னு போடப்பட்டிருக்குது. அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும். இன்றைக்கி வந்து ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு போயிட்டு மற்ற காரியத்தை பண்ணிடக்கூடாது. வந்து கிறிஸ்து அவருக்குள்ளே இருந்து அவருடைய காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதாவது பைபிளில் எப்போதுமே பைபிளில் வந்து தெரிந்து கொண்ட, தேவன் செலக்ட் பண்ண இடம், தேவன் தெரிந்து கொண்டது, அதில் தேவன் வந்து நம்ம இருக்கணும், அந்த இடத்துல செய்யணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தருடைய தேவைகள்லாம் பார்த்து கொள்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் மகனை கூட்டிட்டு நான் மோரியா மலைக்கு போ, அங்கே வந்து ஏதோ ஒரு மலையில் கிடையாது, நான் குறிக்கிற மலையிலே உன் மகனை தகன பலியாக பலியிடுன்றார். ஏதோ ஒரு மலை கிடையாது. ஆண்டவரே, இது ரொம்ப 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 கால் வலிக்குது ஆண்டவரே, பேசாமல் இந்த இடத்துலையே படிட்டு வந்த மலை எந்த மலையாக இருந்தான் கர்த்தர் சொல், இல்லை நீ வா, நான் உனக்கு நான் உனக்கு குறித்த மலையிலே உன் மகனை
ஒப்புக்கூடு அப்படின்னு சொல்கிறார் வந்து. அதுதான் தேவ பிள்ளைகளே, தேவன் நினைத்த ஊழியத்தோடு இருக்கும்போது, தேவன் நினைத்த ஊழியக்காரங்களோடு இருக்கும்போது, நான் சொல்கிறேன், உங்களில் தள்ளுண்டு போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன ஆசீர்வாதங்கள் எல்லாமே நீங்கள் இருக்கிற இடத்த தேடி வர ஆரம்பிச்சிடும். ஆமென். சொல்கிறார், உன்னிடத்துல, அதாவது உன்கிட்ட கொண்டு வருவன்னு கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என் நாமம் விளங்கும் நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன். ஓன்ட்ட இல்லை, நீங்கள் எந்த இடத்த அந்த இடத்துக்கு கொண்டு வருவேன்றார். அதாவது அந்த இடத்துல கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். கிறிஸ்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னென்னா, வீட்டுக்கு போஸ்டல் வருதுன்னா, கொரியர் வருதுன்னா வீட்டில் இருன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு அங்கே இருந்து நீங்கள் இருந்துன்னு ஒன்றும் முடியாது. வீட்டில் இருந்தால் தான் வரக்கூடிய பார்சலை ரிசீவ் பண்ண முடியும். எங்கேயோ இருந்துட்டு பார்சலை ரிசீவ் பண்ண முடியாது. ஆகுதான் நீங்கள் எழுந்து போன எல்லாமே உங்கள் விலாசத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆகுதான் தேவன் தெரிந்து கொண்ட இடத்தில் இருங்கள். எப்போதும் பார்த்தீங்கன்னா, மோசேட்ட கூட பழைய ஏற்பாடு காலத்தில் ஒரு இடத்த சொல்கிறாரு. நான் அந்த இடத்த திருப்பி படிக்கிறேன். யாத்திராகமம் புஸ்தகம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2 வசனங்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலகைக்கு ஒத்த 2 கற்பலகைகள் இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகையிலே இருந்த வார்த்தைகளை அவைகள் எழுதுவேன். 2ஆம் வசனம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணு. ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணுறியோ இல்லையோ வந்து நில்லு அப்படின்றார். அதுக்குன்னு ஜெபம் பண்ணாமலாம் இருக்காதீங்க. என்னன்னா, ஒரு செலக்ட் பண்ண இடம், அவர் குறித்த இடம், முன்குறிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறோம் அதை நம்ம செஞ்சாலே போதும் பாருங்க. ஆமென். அங்கே மலையில் உச்சியிலே காலையுமே என் சமூகத்தில் வந்து நில்லு. பாருங்க, கர்த்தர் நல்லவர் பாருங்க, வந்து நில்லுன்றார். அவதான் ஜெபம் பண்ண முடியலன்னா கூட உட்காந்துருங்க. ஆமென். தூக்கம் வராமல் இருந்தால் கூட உட்காந்துருங்க. ஒருவேளை ஆராதனைக்கு ஆராதனை வந்து இப்படி தான் இல்லை பாஸ்டர், அங்கே வந்து பரவாயில்ல வந்து உட்காருங்க, இதை வந்து நில்லுங்க. அதுக்குன்னு எப்போதும் ஒரு நாள் தூக்கம் வரலாம், அதுக்குன்னு எப்போதுமே தூங்கிட்டு இருக்கக்கூடாது. சில நேரத்தில் வரலாம் சில நேரத்தில் அதை சொல்லுவாங்க. சின்ன வயசில் பலவீனமாக இருந்துச்சு பாருங்க, அப்போ சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, போனோம் போய் உட்காந்து அவ்வளோதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி படுத்துருக்கிறேன் வந்து. நான் சொல்கிறேன் வந்து உடல்நிலை சரியில்லாதவனாக ஆலயத்தின் பின்னாடி படுத்திருந்தேன். ஆனால் ஆராதனை முடியும் போது படுத்த படுக்கையாக இல்லை, எழுந்து நடந்து வீட்டுக்கு போக ஆரம்பித்தேன். ஆமாம், என்னுடைய வாழ்வில் நடந்த அற்புதங்கள். அதான் நீங்கள் எந்த சூழ்நிலை உடல் பலவீனமாக இருக்குதா, வீட்டில் உட்காந்துருக்க வேண்டாம், வந்துருங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். இது ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்ப அவர் சொன்ன இடத்துல வந்துடுங்க. அங்கே கர்த்தர் பைபிள் போடப்பட்டிருக்கு, இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற எத்தனை இன்பம் ஏற்றதும் அந்த கர்த்தரை அந்த இடத்துல ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றுமே பண்ணால் கூட அவர் செலக்ட் பண்ண இடத்துல வந்து நின்னா போதும். ஆமென். அந்த இடத்துல ஆசீர்வாதம் உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹலோ, அதுதான் சொல்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் இழந்து போன பலம், நீங்கள் இழந்து போன சுகம், நீங்கள் இழந்து போன ஆசீர்வாதம், நீங்கள் இழந்து போன பணம், நீங்கள் இழந்து போன நகை, நீங்கள் இழந்து போன இடம், நீங்கள் இழந்து போன சமாதானம், இழந்து போன உறவுகள், பிள்ளைகள், பெற்றோர்கள், நான் சொல்கிற எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தீங்கன்னா, தேவன் தெரிந்த இடத்துல நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நான் சொல்கிறீங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இழந்து போன காரியங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிகமாக்குங்கள். தேவன் சொல்கிறாரு, நீங்கள் இழந்து போன காரியம் எந்த இடத்துல இருந்தாலும் நான் அதை வந்து உன் கையில் கிடைக்கும்படி செய்வேன். பூமியின் கடையாந்தரத்தில் யாரும் கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்தால் கூட அந்த இடத்துலேருந்து நான் வந்து கூட்டிகிட்டு கொண்டு உன்கிட்ட சேர்ப்பேன். தேவன் எல்லாவற்றையும் நமக்காக கூட்டி வந்து கொடுக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதத்தில் சில காரியங்கள் இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? ஒன்றும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் வாழுங்கள். அவருக்குள்ளே வாழ்ந்து அவர் என்னென்னலாம் செய்ய சொன்னாரோ, அவர் எங்கெல்லாம் இருக்க சொல்கிறாரோ அந்த இடத்துல இருந்து பாருங்க, ஆசீர்வாதம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும்.
இழந்து போனவைகள் உங்கள் இல்லம் தேடி வர ஆரம்பிக்கும். இழந்து போனவங்க நீங்கள் தேவன் தெரிந்து கொண்ட இடத்துக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ நம்முடைய வேலை என்னென்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு ஆசீர்வாதம், அந்த இடத்துல இருந்தால் தான் நமக்கு பிளெஸிங்னா அங்கே தான் இருக்க ஆரம்பிக்கும். இங்கே இருந்துட்டு பாருங்கள், மோரியா மலைக்கு தேவன் போய் அந்த இடத்துல ஒரு குறித்த மலையில் போய் பலியிட்டால் தான் அங்கே ஆடு இருக்கும். அங்கே ஆட்டை ரெடி பண்ணி கருத்தில் வச்சுருப்பார். இவன் மட்டும் வேறு மலையில் போய் பையனை பலியிடுறதுக்கு போனோன்னா அங்கே ஆடு இருக்காது. கடைசியில் யார் சாகணும்? பிள்ளை ஈசாக்கு தான் சாக வேண்டிய ஒரு நிலைமை வரும். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிற ஒரு காரியம், நான் தெரிந்து கொண்ட இடத்தில் இரு. ஆமென். அதே போல் கர்த்தர் உங்களுக்காக கர்த்தர் தெரிந்து கொண்ட சபை தான் அந்த சபை. இந்த இடத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். இங்கிருந்து ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதே போல் தான் வீட்டில் ஜெபம் சகோதரர்கள் ஒருமித்து கூடுறது தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து பாருங்கள், கர்த்தர் அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து பாருங்க, இந்த உலகத்தில் பெஸ்ட்டான ஒரு இடமே, சிறப்பான ஒரு இடம், தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் என்ன? கிறிஸ்து. அவருக்குள் வாழ்ந்து பாருங்க. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவிட்ட எப்படி ஒரு இந்த இரும்பு துகள்கள் எப்படி காந்தத்தை நோக்கி வருதோ, அதே போல் கிறிஸ்துவை நோக்கி எல்லா ஆசீர்வாதம் வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால அவரை தேடி வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் அது உங்களுடையதாக மாற்றப்படும். எழுதினிருப்போம். பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் இழந்து போன, நீங்கள் தவறவிட்ட எல்லா காரியத்தையும் தேவன் உங்கள்கிட்ட கொண்டு வந்து விடுவார். சில தடவை அறியாமையினால் தவற விட்டுருக்கலாம், நம்முடைய மடத்தனத்தினால் தவற விட்டுருக்கலாம். கர்த்தர் இல்லை, அது பெருசு இல்லை, நான் தெரிந்து கொண்ட இடத்துல இரு. நீ இழந்து போன எல்லாவற்றையும் உன்னிடத்துல கொண்டு வந்து சேர்ப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை விட்டு விலகி போய் விடாதீர்கள், ஆலயத்தை விட்டு விலகி போய் விடாதீர்கள். தேவன் தெரிந்து கொண்ட மக்களோடு இருந்து பாருங்கள். லோத்து, ஆபிரகாம் என்று தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மனிதனோடு இருந்தான். லோத்து அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவன் தெரிந்து கொண்ட இடம், தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், தேவன் தெரிந்து கொண்ட கிறிஸ்து. அவருக்குள் வாழ்ந்து பாருங்கள். நீங்கள் இழந்து போன காரியங்கள் எந்த இடத்தாலும், தொலைந்து போன காரியங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், பூமியின் கடையாந்தரத்தில் இருந்தாலும், கர்த்தர் சொல்கிறாரு, அவைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நிச்சயமாகவே இந்த மாதத்தில் நீங்கள் இழந்து போன எல்லா காரியமும் உங்களை தேடி வருவதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட இடம், என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட இடம், அந்த இடத்தில் நாங்கள் இனிமேல் இருப்போம் கர்த்தாவே. ஆகவே நீர் சொன்னீர், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், நீர் தெரிந்து கொண்ட கர்த்தருடைய வார்த்தையில் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்டது உம்முடைய வேதம், அதில் நாங்கள் பிரியமாக இருக்கும்போது, அதில் நாங்கள் தியானமாக இருக்கும்போது, பாக்கியவான் என்று சொன்னீரே. அவன் நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனி தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னீரே. ஓ, நீர் தெரிந்து கொண்ட தியான பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த இடத்துல இருப்போம் கர்த்தாவே, அந்த இடத்தை விட்டு வெளியே போக மாட்டான் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த மாதத்திலே நம்முடைய பிள்ளைகள் நீர் தெரிந்து கொண்ட இடத்தில் இருந்து அங்கிருந்து வரக்கூடிய எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதமும் நம்முடைய பிள்ளைகள் பெற்று இந்த மாதத்தில் வாழட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேவ மகிமை நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவனுடைய ஆற்றல் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. அடுத்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் இந்த இடத்துல வரும்போது, நான் இழந்து போன, நான் தவற விட்ட, என்னை விட்டு போன எல்லா காரியமும் என்னிடம் வந்தது என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு மாறட்டும் என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த இடத்தில், நீர் தெரிந்து கொண்ட உம்முடைய உடன்படிக்கையில் நாங்கள் கலந்து கொள்ள கீழ்ப்படிய கற்றுக் கொடுத்த பெரிதான கிருபை கரண்டை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதை செய்ய கவனமாக இருக்கும்போது, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மீது வந்து உனக்கு பலிக்கும் என்று சொன்னீரே. அதே போல் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பழிப்பதாக என்று நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதாக. ஹல்லேலூயா.
ஓ உபாகம் 28 1 12 வசனங்கள் வரையிலும் 14 வசனம் வரை சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே நிறைவேறுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். பரலோகத்தின் தேவனானவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். நீர் தெரிந்து கொண்ட இடத்திற்கு, நீர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திலே, நீர் தெரிந்து கொண்ட காரியத்திலே நம்முடைய பிள்ளைகள் இழந்து போன எல்லா காரியத்தையும் அந்த இடத்துல கர்த்தர் நீர் கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதை எங்களுக்கு இன்றைக்கு நினைப்பூட்டினபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்வு எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு! அந்த வாழ்வை விட்டு பாவ வாழ்வு இந்த உலகத்தின் வாழ்வுக்குள்ளாக நாங்கள் செல்லாமல் உம்முடைய வாழ்வுக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் நாங்கள் இழந்து போன எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்கிற இடமாக நீர் இந்த இடத்தை வைத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் கடந்த நாட்களெல்லாம் இழந்து போன எல்லா காரியங்களும் நம்முடைய பிள்ளைகளை தேடி வருவதை நம்முடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை காணட்டும், அதை பார்க்கட்டும். அதன் மூலமாக உள்ளம் ஆச்சரியப்படட்டும் கர்த்தாவே, சந்தோஷப்படட்டும் கர்த்தாவே, மகிழட்டும் கர்த்தாவே. இப்படி செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.